மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான். அத்தியாயம் 24. பீரோவை திறந்து வைத்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தான் கோபி. எல்லா சட்டைகளும் இஸ்திரி செய்யப்படாமலேயே இருக்க தன் தலையை அழுந்த கோதிக்கொண்டான். நேற்று நைட்டு நினச்சேன், ஏதாச்சும் ஒரு சட்டையை அயன் பண்ணி வைக்கணும்னு மறந்துட்டேன் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே ஒரு சட்டையை எடுத்தான். அப்போது அவன் செல்போன் ஒலித்தது. அஸ்வினின் எண்ணை கண்டதும் இவன் வேற என்று சலித்து கொண்டே அழைப்பை ஏற்றான். என்னடா, கிளம்பிட்டீங்களா மாமா? இன்னும் இல்லைடா. இவ்வளவு நேரம் என்னதான் பண்ணுவீங்க? இல்லைடா, அயன் பண்ண சட்டை எதுவும் இல்லை, அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பரவாயில்லையே, அப்போ துவைச்ச சட்டை இருக்கா? அவன் கேள்வியில் டேய் என்றான் கோபமாக. என்ன டேய், எப்பவும் நீங்கள் பண்ணுறது தானே சொன்னேன். சரி சரி, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? என்னோட ரூமுக்கு போய் பாருங்க. எதுக்கு? சொல்கிறத செய்யுங்க மாமா. அங்கே சென்று பார்த்தான். என் பீரோவில் ஒரு புது ஷர்ட் வாங்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. டேய், உன்னோட சைஸும் என்னோட சைஸும் வேற வேறடா. அப்படியா? எனக்கு தெரியவே தெரியாதே. விளையாடாத அச்சு. மாமா, நீங்கள் தான் விளையாடுறீங்க, எனக்கு அது தெரியாதா என்ன? உங்களுக்காகத்தான் அதை வாங்கி வச்சுருக்கேன், எடுத்து போட்டுக்கோங்க. எனக்கு எதுக்கு அச்சு? நெக்ஸ்ட் வீக் உங்கள் பர்த்டே வருதில்ல, அதுக்காக வாங்கி வச்சேன். பரவாயில்ல விடுங்க, வேறு வாங்கிக்கலாம். இப்போது இதை போட்டுக்கிட்டு வாங்க. வேண்டாம் என்று மறுத்து ஏதேனும் பதில் பேசுவான். எப்படி சமாளிக்கலாம் என்று அஸ்வின் எதிர்பார்த்து இருக்க சரி என்றான் கோபி. மாமா என்றான் ஆச்சரியமாக. என்ன ஆச்சு அச்சு? சீக்கிரம் கிளம்பி மண்டபத்துக்கு வாங்க, மழை ஏதாச்சும் வரப்போகுது. அப்படியா? வர்ற மாதிரியா இருக்கு? இல்லை, நான் சட்டை வாங்கி கொடுத்ததும் அதுக்காக மூச்சை பிடிச்சு 10 நிமிஷம் வேண்டாம்னு பதில் சொல்லிட்டு தானே வாங்கிக்குவீங்க. இன்னைக்கு அதிசயமாக உடனே வாங்கிக்கிட்டீங்களே, அதனால் சொன்னேன். கோபி அமைதியாக இருந்தான். மாமா, இந்த அமைதிக்கு என்ன அர்த்தம்? அது என்று சொல்லி தயக்கமாக நிறுத்தியவன், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா என்றான். நாங்கள் எல்லாம் காலையிலே வந்துட்டோம், இல்லைனா கபிலன் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவானே. எல்லாரும் வந்தாச்சா என்றான் மறுபடியும். சட்டென்று அப்போதுதான் அவன் என்ன கேட்க வருகிறான் என்று புரிந்தவன் சந்தோஷமாக, வந்தாச்சு வந்தாச்சு, நீங்கள் சீக்கிரம் வாங்க என்றான் சிரித்து கொண்டே. சிறு புன்னகையோடு அவசரமாக அந்த சட்டையை அணிந்து கொண்டு தன்னை இருமுறை கண்ணாடியில் பார்த்து சரி செய்து கொண்டு கிளம்பினான் கோபி. மண்டபத்திற்கு சென்று ஆட்டோவை நிறுத்தி இறங்கினான். அண்ணா, ஆட்டோ வருமா என்றாள் ஒரு பெண். இல்லைம்மா, நான் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன் என்றான். ஓ சாரிண்ணா என்று புன்னகைத்து விட்டு அவள் செல்ல அவனும் புன்னகையோடு உள்ளே செல்ல திரும்பினான். அந்த பெண் தன்னோடு வந்த மற்றொரு பெண்ணிடம் கோபியை காட்டி என்னவோ சொல்லி கொண்டிருக்க, ஏன் நம்மளை பற்றி என்ன பேசுகிறா, நம்ம நல்லாதானே இருக்கோம் என்று தன்னை ஒரு முறை குனிந்து பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்தவன் எதிரே வந்த பெண்ணின் மீது கவனிக்காமல் இடித்து விட்டான். சாரிங்க என்று சொல்லிக்கொண்டே முகத்தை பார்த்தவன் அப்படியே ஸ்தம்பித்து நின்றான். இமைக்க மறந்து சிலையாக உறைந்தான். சிகப்பு வண்ண புடவையில் ஒரு பூங்குத்தை போல் அவன் முன் நின்றிருந்தாள் ரிதன்யா. முதன்முறையாக அவளை புடவையில் பார்த்தவன் தன்னிலை மறந்தான். அவள் அழகு அவனை ஏதோ செய்ய உணர்வுகளை அடக்க முடியாமல் எச்சில் கூட்டி விழுங்கினான். தன் முடியை கேர்ள் செய்து கொஞ்சமாக எடுத்து கிளிப் போட்டு இருந்தாள். அடர்த்தியான அவளுடைய கூந்தலுக்கு ஏற்ற அளவு பூவை சூடியிருந்தாள். கொஞ்சம் அதிகமாக சேர்க்கப்பட்டிருந்த ஒப்பனை அவள் முகத்தை இன்னும் அழகாக்கி காட்டியது. வளைந்த இரு புருவங்களிடையே கற்கள் பதித்த பொட்டு அவள் அங்கே இங்கே திரும்பும் வேளையில் டாலடித்தது. ஏற்கனவே அவனை பார்வையால் விழுங்குபவள் இப்பொழுது அந்த கண்களை தீட்டியிருந்த மஸ்காரா அழகு இன்னும் அவனை நிலைக்குலைய செய்தது. இரு கைகளிலும் அவள் புடவைக்கு ஏற்ற வண்ணத்தில் ஃபேன்சி கண்ணாடி வளையல்கள் அறிந்திருக்க அதன் ஒலியை கேட்டவன் தன் இதய துடிப்பாக அதனை மாற்ற ஏங்கினான். கழுத்தில் அணிந்திருந்த முத்து மாலை, அதற்கு ஏற்றவாறு காதில் தொங்கிய முத்து ஜிமிக்கி காற்றில் அசைந்த அது ஆடிகையில் துடுப்பில்லாத ஓடத்தில் நடுக்கடலில் தத்தளிப்பது போல் அவனும் தத்தளித்தான். இதழோரம் பதிந்திருந்த சிறு புன்னகை மொத்தமாக அவனை சுருட்டி அவள் காலடியில் வைத்து அடக்கியது. சுற்றம் மறந்து அவள் எதிரில் நிற்பதையும் மறந்து அணு அணுவாக அவளை ரசித்து கொண்டிருந்தான் கோபி. சட்டென்று அவன் தோளில் ஒரு அடி விழுந்தது. மாமா போதும், என்ன இது? பட்டிக்காட்டா முட்டாய் கடையை பார்த்த மாதிரி இப்படியே அவளை பார்த்துக்கிட்டு நிற்பீங்க? அஸ்வினின் குரலில் அப்போதுதான் தன்னிலை அடைந்தவன் தன்னை ஒரு முறை உலுக்கி கொண்டு மீண்டும் அவளை பார்த்தான். அவளோ ஆழமான ஒரு பார்வையை அவன் மேல் வீசிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். செல்லும் அவளின் கொலுசு சத்தம் ராகம் இசைக்க அதில் சொக்கி போய் நின்றான் கோபி. மாமா மீண்டும் உலுக்கினான் அஸ்வின். என்னடா என்றான். ஒன்றுமில்லை, வாங்க என்று சொல்லிக்கொண்டே அவனை இழுத்து கொண்டு சென்று ஓரிடத்தில் அமர வைத்தான்.
சிறிது நேரத்தில் கபிலனின் திருமணம் இனிதே நடந்து முடிந்தது. ஆனால் அதனை கவனிக்கத்தான் கோபியின் கண்கள் தவறிவிட்டன. ஏனெனில் அவன் பார்வை ரிதன்யாவையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. ஏ ரிதி, உன் ஆளு உன்னையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு என்றாள் யாமினி. தெரியும், நீ வா, கண்டுக்காத என்றாள். மாமா, கபிலன் பாவம் மாமா. அவன் கல்யாணத்துக்கு வந்துட்டு ஒரு தடவை கூட அவனை பார்க்கலனா எப்படி? ஒரே ஒரு தடவை பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துட்டு அப்புறமா திரும்பிக்கோங்க. போடா, அவனை பார்த்து நான் என்னடா பண்ண போகிறேன்? கோபி கூறிய பதிலில் சட்டென்று திகைத்து ஆ என்று தன் வாயின் மேல் கையை வைத்து மூடினான் அஸ்வின். அடப்பாவி, என்ன மாமா இப்படி அவகிட்ட ஃப்ளாட் ஆகிட்டீங்க என்றான் மெல்லிய குரலில். அவனோ இதையெல்லாம் கவனிக்கும் நிலையிலேயே இல்லை. கோபியை விட்டு சற்று தள்ளி சென்ற அஸ்வின் தன் ஃபோனை எடுத்து ரிதன்யாவை அழைத்தான். என்னடா? ஏய், சொன்னா நம்ப மாட்ட. மாமா உன்கிட்ட டோட்டலாக சரண்டர் ஆயிட்டாரு. தெரியும் தெரியும். இன்னமும் ஏண்டி அவரை பார்க்காம அவாய்ட் பண்ணுற? நீ முன்னாடி வந்து நில்லு, பட்டுன்னு ஓகே ஆகிடும். ம் ரிதி, இப்படி சொன்னால் எப்படி? பின்னாடியே அலைய வைக்கிறதுல பொண்ணுங்களுக்கு அப்படி ஒரு சுகம் இல்லை? டேய், ஏதாச்சும் சொல்லிட போகிறேன், பேசாமல் வாயை மூடு. சரி சரி, டென்ஷன் ஆகாத. அநேகமாக இன்னைக்கே ப்ரப்போசல் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், எனக்கு நம்பிக்கை இல்லை என்று விட்டு அழைப்பை துண்டித்தாள். மண்டபத்தின் ஒரு ஓரத்தில் இசைக்குழுவினர் பாடல்கள் பாடிக்கொண்டிருக்க நேராக அங்கே சென்றாள். அவர்களிடம் பேசிவிட்டு மைக்கை தன் கையில் வாங்கி கொண்டவள் கோபியை ஒரு பார்வை பார்த்தாள். அவளின் பார்வையில் திகைத்தான் கோபி. ஆனாலும் பார்வையை அகற்றாமல் அவளையே பார்த்து கொண்டு இருந்தான். அவனை பார்த்தவாறு பாடலை பாடத் தொடங்கினாள் ரிதன்யா. இதுவரை இல்லாத உணர்வு இது, இதயத்தில் உண்டான கனவிது, பலி தீடும் மண்ணாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ? இதுவரை இல்லாத உணர்வு இது, இதயத்தில் உண்டான கனவிது, பலி தீடும் அந்நாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ? மூடாமல் மூடி மறைத்தது தானாக பூத்து வருகுது, தேடாமல் தேடி கிடைத்தது இங்கே. மூடாமல் மூடி மறைத்தது தானாக பூத்து வருகுது, தேடாமல் தேடி கிடைத்தது இங்கே. இங்கே ஒரு இன்பம் வந்து நிறைய, எப்போது என் உண்மை நிலை அறிய, தாங்காமலும் தூங்காமலும் நாள் செல்லுதே, இல்லாமலே நித்தம் வரும் கனவு கொள்ளாமல் கொள்ள, சுகம் என்னென்று சொல்ல, நீ துணை வர வேண்டும், நீண்ட வழி என் பயணம். ஓஹோ. ஆத்மார்த்தமாக பாடலின் வரிகளை உணர்ந்து அவள் பாடிக்கொண்டு இருக்க மெய்மறந்து அதனை ரசித்து கொண்டிருந்தான் கோபி. அவளை தொடர்ந்து ஆண் குரலுக்கான பாடலை அவள் அருகில் நின்று ஒருவர் பாடத் தொடங்க தனக்கான வரிகளாகவே உணர்ந்தான். அவள் மேல் எழுந்த காதல் உணர்வுகளை மறைத்து வைக்காமல் கண்களில் பிரதிபலித்து அவளையே பார்த்து கொண்டு இருந்தான். அங்கே இங்கே வந்து வந்து கலக்கும் வெண்மேகமும் வெண்ணிலவும் போல, எந்தன் மன எண்ணங்களை யார் அறிவார்? என் நெஞ்சமோ உன் போல அல்ல, ஏதோர் மாற்றம், நிலை புரியாத தோற்றம். இது நிரந்தரம் அல்ல, மாறிவிடும் மனநிலைதான். மனதிலே உள்ளூரும் உணர்வுகள் மலர்ந்ததே, முத்தான உறவுகள் திறந்ததே, தன்னாலே கதவுகள் நமக்கு முன்னாலே. மனதிலே உள்ளூரும் உணர்வுகள் மலர்ந்ததே, முத்தான உறவுகள் திறந்ததே, தன்னாலே கதவுகள் நமக்கு முன்னாலே. தேகம் இப்போது உணர்ந்தது தென்றல், என் மீது படர்ந்தது மோகம், முன்னேறி வருகுது முன்னே. தேகம் இப்போது உணர்ந்தது தென்றல், என் மீது படர்ந்தது மோகம், முன்னேறி வருகுது முன்னே. பாடல் முடியும் வரையில் இருவரின் பார்வைகளும் விலகாமல் இருக்க, பாடல் முடிந்த அடுத்த நொடி அவள் நண்பர்கள் எல்லோரும் ஓ என்று கத்தினார்கள். அதில் சுயம் தெளிந்து வேகமாக அங்கிருந்து வெளியில் வந்து விட்டான் கோபி.
மறுநாள் அஸ்வின் அலுவலகத்திற்கு கிளம்பி கொண்டிருந்த போது கோபி தன் சட்டையை இஸ்திரி செய்து கொண்டிருந்தான். ஆச்சரியமாக அவன் அருகில் வந்து அவனை மேலும் கீழும் பார்த்தான். என்னடா அப்படி பார்க்குற? இல்லை, உங்கள் சட்டையை துவைக்கவே அவ்வளவு யோசிப்பீங்களே, இன்னைக்கென்ன இஸ்திரியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவன் பதில் சொல்லவில்லை. மாமா, உங்களை தான் கேட்குறேன், என்ன விசேஷம்னு தெரிஞ்சுக்கலாமா? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? ஓ, அப்போது சொல்ல இஷ்டம் இல்லையா? சட்டையை மாட்டிக்கொண்டு பதில் சொல்லாமல் வந்து சாப்பிட டேபிளில் அமர்ந்தான். தட்டை எடுத்து வைத்து கொண்டு உணவை எடுத்து வைத்து சாப்பிட தொடங்கினான். ஆமாம், இன்னைக்கென்ன இந்நேரத்துக்கு இங்கே இருக்கீங்க? ஸ்கூல் சவாரி போகலையா? போகலை. ஏன், ஸ்கூல் லீவா என்ன? இல்லை, ஸ்கூல் இருக்குது. அப்போ பசங்க? இன்னைக்கு மட்டும் தினேஷை பார்க்க சொல்லியிருக்கேன். என்ன அதிசயமாக இருக்குது, பூகம்பமே வந்தாலும் ஸ்கூல் சவாரிக்கு மட்டும் யாரையும் மாற்றி விடாமல் நீங்களே போவீங்க, இன்னைக்கு தினேஷ் அனுப்பியிருக்கீங்க. மீண்டும் அவன் அமைதியாக இருந்தான். சரி, அப்படி தினேஷை அனுப்பிட்டு நீங்கள் எங்கே போக போகிறீங்க? சாப்பிட்டு முடித்தவன் தட்டை கழுவி வைத்துவிட்டு, ஒழுங்கா ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிற வழியை பாரு என்று விட்டு ஆட்டோ சாவியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். அப்படி எங்கே தான் போகிறாரு என்று யோசித்து கொண்டே கடிகாரத்தை பார்த்தவன், ஓ மை காட், நமக்கு டைம் ஆச்சு, இவர் எப்படியோ போகட்டும் என்று விட்டு அவசர அவசரமாக கிளம்பினான் அஸ்வின். ஆட்டோவை எடுத்துக்கொண்டு பேருந்து நிறுத்தத்தை நோக்கி சென்றான் கோபி. மீண்டும் ஒரு முறை தன்னை கண்ணாடியில் பார்த்து கொண்டவன் பின் அங்கே நின்றிருந்த ரிதன்யாவின் அருகில் சென்று ஆட்டோவை நிறுத்தினான். எப்போதும் போல் அவனை பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். இறங்கி அவள் அருகில் சென்று நின்றான். இன்று ஒப்பனை எதுவுமின்றி சாதாரணமாக இருக்க அப்போதும் அவன் மனதை அவள் புறம் இழுக்க தவறவில்லை. சிறு புன்னகையோடு அவள் முகத்தையே பார்த்தவன் கண்களில் நெற்றியில் இருந்த காயம் தென்பட்டது. சட்டென்று தன் விரல் கொண்டு அதனை தடவியவன், இன்னும் வலி இருக்கா ரிதி என்றான். அவள் அவன் கையை தட்டிவிடவும் இல்லை, அவனுக்கு பதில் சொல்லவும் இல்லை. அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். என்ன அப்படி பார்க்குற? சரி வா, வந்து ஆட்டோவில் ஏறு, நான் ஆஃபீஸில் விடுறேன். நான் தான் அன்னைக்கே சொன்னேன் இல்லை என்று அவள் சொல்ல, சரி நீ பணம் கொடுக்க வேண்டாம் என்றான். ஆனா என்று மீண்டும் அவள் தொடங்கும் போதே அவளை நிறுத்தி தானே கூறினான், நீ ஆசைப்படுற உரிமையை நான் கொடுக்கிறேன், வா. சிறு புன்னகையோடு கண்களில் காதலை தாங்கி அவன் கூற இமைக்க மறந்து அவனையே பார்த்தாள் ரிதன்யா. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.